வெல்கம் டு தி ஃபுல் ரிவ்யூ ஆஃப் தலைவன் தலைவி. தலைவன் தலைவி வந்து பாண்டியராஜ் சார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு, தீபா, சரவணன் இன்னும் பலர் நடித்த ஒரு ஃபேமிலி ட்ராமா காமெடி என்டர்டெய்னர் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர். விஜய் சேதுபதி ஆகாச வீரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வராரு. நித்யா மேனன் அரசி, ஆனால் இவர் பேர் அரசின்னு பேர் வச்சோடனே இவர் பேர் அரசிக்கும் ஆகாச வீரனும் கல்யாணம் ஆகுது. ஆகாச வீரன் ஒரு பரோட்டா மாஸ்டரு, பேரரசி அவரோட பரோட்டா போடுற ஸ்கில்லை பார்த்து வியர்ந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா சமைக்க கற்றுக்கணும், ஆண்கள் எல்லாம் சமைக்க கற்றுக்குங்க. ஸோ அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவர்களுக்குள் வரும் சண்டை, எப்படி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இந்த சண்டையை மூட்டி விட்டு என்ன நடக்குதுங்கிறத ஒரு காமெடி டேக்காக நல்ல ஒரு அங்கங்கே இமோஷ்னல் சீன்ஸு, ஒரு சென்டிமெண்ட்டு வைக்க வேண்டிய இடத்துல சென்டிமெண்ட், காமெடி வைக்க வேண்டிய இடத்துல காமெடின்னு சூப்பராகவே எடுத்திருக்காரு பாண்டியராஜ். உண்மையாகவே படம் போர்லாம் அடிக்கல, நல்லாவே மூவ் ஆகுது. அண்ட் இந்த படத்தில் உங்களுக்கு விஜய் சேதுபதி, அந்த விண்டேஜ் விஜய் சேதுபதினு எல்லாரும் சொல்கிற மாதிரி, இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால் இருந்த மாதிரி ஒரு விஜய் சேதுபதி. அவர் சத்தமாக பேசுவார். நான் சத்தமாக பேசல மேடம், நான் சத்தமாக பேசல மேடம், அதெல்லாம் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஜய் சேதுபதி பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நித்யா மேனன் இந்த படத்துலையும் அகெயின் அவங்க ஒரு மாதிரி சீரியோ டைப் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறான் தோணுது. அவங்க மாதிரி ஒரு ஆக்டிங் ரேஞ்ச் இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. பட் மீண்டும் டே என்னடா பாடா போடா அதே மாதிரியே ஒரு டோன் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த டோன் இந்த படத்துக்கு அவங்க சூப்பராக சூட் ஆகிருக்கு. சூப்பராகவே நடிச்சிருக்காங்க நித்யா மேனனும். ஸோ ஆகாச வீரனா ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கார் விஜய் சேதுபதி, அண்ட் பேரரசியாக ரொம்ப கன்வின்சிங்காக இருக்காங்க நித்யா மேனன். இவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சுன்னு எல்லாருமே, யோகி பாபுவோட காமெடியாக இருக்கட்டும், பர்ஃபெக்ட் டைமிங்கில் பர்ஃபெக்ட் இடத்துல அவருக்குரிய அந்த ஒரு டப்புன்னு அடிக்கிற காமெடியாக இருக்கட்டும், தீபா அக்காவோட அந்த தில்ராஜ் சொல்கிற மாதிரி தான், காமெடி வேணுமா காமெடி இருக்கி, சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்கி, எல்லாம் இருக்கி அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் தான் தீபா அக்கா. அண்ட் அகெயின் சரவணன் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே இந்த படத்தில் குறையே இல்லாமல் நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட் அண்ணா அவருமே சூப்பராக நடிச்சிருக்காரு. கல்யாணம் ஆகி போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆகாச வீரன், பேரரசி அவங்க கூட ரிலேட் பண்ணிப்பீங்க. என்ன மாதிரி மொட்டை பையனாக இருந்தால் ஒன்று யோகி பாபு சாரோட நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க, இல்லைனா காளி வெங்கட் அண்ணன் கூட ரிலேட் பண்ணிப்பீங்க. காரணம் நம்ம சண்டையே இருக்காது, ஆனால் தலையை கொண்டு போய் உள்ளே விட்டோன்னே நம்மளை மெண்டல் ஆக்கி விட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பாட்டெல்லாம் நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பாட்டுலாம் வரும்போது வேற அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னென்னு புரியல, ரெலவென்ஸ் எனக்கு தெரியல, அதனால என்னன்னு தெரியல. ஆனால் இந்த பாடல் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த பொட்டலை மிட்டாயே அந்த பாட்டை நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. ஓவராலாக இந்த படம் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் படம். நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ஒன்றும் பெருசாக அசிங்கமாகவும் ஒன்றும் வல்கராலாம் இந்த படத்தில் பெருசாக எதுவும் இல்லை பெருசான்னு இல்லவே இல்லை. ஸோ நல்ல ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நான் கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயம், நீங்கள் கணவன் மனைவியே அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா சிறப்பு, மாமியார் மருமகளாக போய் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் மிக சிறப்பு, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் என்னோட ரிவ்யூ ஆஃப் தலைவன் தலைவி.